நம்ம நார்மல் ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம ரியாக்ட்லேயும் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நார்மல் ஜாவா ஸ்கிரிப்டில் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஒரு செட் ஆஃப் கோடு வந்து ரன் ஆகணும். எந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலைங்கும் போது இன்னொரு செட் ஆஃப் கோடு வந்து ரன் ஆகணும். அப்படின்னு நம்ம கண்டிஷன் பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸை வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ அதை எடுத்து ரியாக்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம யூஐயில் என்ன கண்டென்ட் வந்து தெரியணும் அப்படிங்கிறத மேனிப்புலேட் வந்து பண்ண முடியும். ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகும்போது யூஐயில் ஒரு கண்டென்ட் வந்து காட்டலாம். அது ஃபெயில் ஆகும்போது வேறு கண்டென்ட்டை வந்து யூஐயில் காட்டலாம். அதுக்கு நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுற இஃப் ஸ்டேட்மெண்ட், டெர்னரி ஆப்ரேட்டர் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணி கண்டென்ட்டை வந்து ஷோ அண்ட் ஹைட் வந்து பண்ண முடியும். இப்போ நான் காம்பனன்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே கண்டிஷனல் அப்படின்னு ஒரு காம்பனண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். கண்டிஷனல் .jsx. ஸோ கண்டிப்பாக ஃபைலோட ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டலில் வந்து இருக்கணும். பென்டர் கொடுத்துட்றேன். மறுபடியும் RAFCA அப்படிங்கிற ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஒரு காம்பனண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை 4 ஸ்பேஸ் இன்டென்டேஷனுக்காக மாற்றிக்குவோம். அண்ட் இந்த காம்பனண்ட்டை நம்ம app.jsxக்குள்ளே ரெஃபரன்ஸ் வந்து பண்ணணும். இம்போர்ட் கண்டிஷனல். ஆல்ரெடி யூசர் காம்பனண்ட்டை வந்து ரெண்டர் பண்ணியிருந்தோம். அதை கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த கண்டிஷனல் காம்பனண்ட்டை வந்து ரெண்டர் வந்து பண்ணிக்குவோம். நான் ஆல்ரெடி ஃபைலை சர்வ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கண்டிஷனல் அப்படிங்கிற டெக்ஸ்ட் மட்டும் நமக்கு தெரியுது. இந்த கண்டிஷனல் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இருந்து சப்ளை ஆகுது. ஃபஸ்ட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் இந்த இடத்துல வேரியபிள் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். கான்ஸ்ட் admin அப்படின்னு ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து நார்மலாக நம்ம எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி வந்து எழுதலாம். இஃப் admin ஈக்குவல் டு ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி ஒரு கண்டென்ட் வந்து காட்டலாம். இப்போ வெளியே கர்லி பிரேசஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம ஒரு HTML ஸ்ட்ரக்சர் வந்து கொடுக்கலாம். h1 you are a admin user. இந்த மாதிரி you are a admin user அப்படின்னு வந்து கொடுக்குறேன். இப்போ இங்கே கொடுத்துருக்கிற கண்டென்ட்டு இந்த வேரியபிள் ட்ரூவாக இருக்கும்போது நமக்கு ஸ்க்ரீனில் வந்து தெரியணும். அப்படி தெரியணும் அப்படிங்கும்போது நம்ம அதை ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி எடுத்து ரிட்டர்னுக்குள்ளே பாஸ் பண்ணியிருக்கணும். நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த வீடியோஸில் பார்த்துருந்தோம் ஒரு HTML டேகை வந்து நம்ம ஒரு வேரியபிளுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு. ஸோ அதை தான் இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ண போகிறோம். அது இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறதுனால ஒரு வேரியபிளை வந்து நான் வெளியே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். லெட் ரிசல்ட்டுங்கிற பேரில் ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதோட இனிஷியல் வேல்யூவாக நல் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு வேரியபிளில் நல் ஸ்டோர் ஆகிருக்கும்போது அதை நம்ம ஸ்க்ரீனில் ரெண்டர் பண்ணோம் அப்படின்னா அது எந்த எரரும் காட்டாது, அதே மாதிரி எந்த ஸ்பேஸையும் வந்து எடுத்துக்காது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம இனிஷியலாக நல் வந்து கொடுத்துருக்கோம். சப்போஸ் ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் அதுக்குள்ளே பாஸ் ஆச்சுன்னா என்ன HTML ஸ்ட்ரக்சர் இருக்கோ அதை ஸ்க்ரீனில் ரெண்டர் பண்ணும். இல்லைனா இந்த டிஃபால்ட் வேல்யூவான நல்லை வந்து எடுத்துகிட்டு போகும். ஸோ நல்ல எடுத்துகிட்டு போகும்போது எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. இப்போ இந்த இடத்துல நான் ரிசல்ட்டுங்கிற வேரியபிள் எடுத்துக்கிறேன். ரிசல்ட் ஈக்குவல் டு இந்த h1 டேகை வந்து நான் கொடுக்குறேன். அடுத்ததாக இந்த இடத்துல இந்த கண்டிஷனல்ங்கிற வேர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்டு நான் ரிசல்ட் அப்படிங்கிற அந்த வேரியபிளை வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன கண்டிஷன் வந்து எழுதியிருக்கோம்? அட்மின் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ரிசல்ட்டுங்கிற வேரியபிளில் இந்த h1 டேக் வந்து ஸ்டோர் ஆகணும்னு எழுதியிருக்கோம். அட்மினில் ட்ரூங்கிற வேல்யூ தான் வந்து இருக்குது. அதனால் ரிசல்ட்டில் இப்போ இந்த டேக் வந்து இருக்கும். அது இப்போ நமக்கு ஸ்க்ரீனில் ரெண்டர் ஆகும். ப்ரௌசர் போயிட்டு செக் பண்ணிடலாம். யூஆர் அட்மின் யூசர் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இந்த வேரியபிளில் ட்ரூவை தவிர என்ன வேல்யூ இருந்தாலுமே சரி, இப்போ என்னோடய நேமே வந்து கொடுக்குறேன். நல் தான் வந்து இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதனால் நமக்கு ஸ்க்ரீனில் எதுவுமே வந்து காட்டாது. சப்போஸ் இந்த வேல்யூவை இப்போ டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ அட்மின் என்ன வேல்யூ இருக்கோ அது கண்டிஷனில் மேட்ச் ஆகும். அதனால் நமக்கு இந்த கண்டென்ட் திரும்பவும் யூஐயில் வரும். இப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா என்ன காட்டணும் அப்படின்னு எழுதிட்டோம். இதே மாதிரி இனி மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா எல்ஸ் இஃப் நிறையா போட்டு எழுதிக்கலாம். இல்லை சிங்கிள் கண்டிஷன் தான் அப்படிங்கும்போது டைரெக்டாக எல்ஸ் வந்து கொடுத்துடலாம். ஸோ எல்ஸில் ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிள் வந்து கொடுத்துருக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு நம்ம இஃப்க்கு அப்புறம் எத்தனை எல்ஸ் இஃப் வேணாலும் எழுதிக்கலாம். அதே மாதிரி எல்ஸும் வந்து எழுதிக்கலாம். ஆனால் எல்லாமே ரிட்டர்ன் பண்ணுற அந்த HTML ஸ்ட்ரக்சர் வந்து இந்த ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிள் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கணும். ஒவ்வொரு கண்டிஷனுக்குள்ளேயும் புது வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணக்கூடாது. ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிள் தான் எல்லா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயுமே வந்து நம்ம அந்த HTML ஸ்ட்ரக்சர் ஸ்டோர் பண்ணியிருக்கணும். இங்கே நம்ம க்ரியேட் பண்ணுற வேரியபிள் நேம் என்ன வேணால் வச்சுக்கலாம். பட் அந்த இஃப் ஸ்ட்ரக்சருக்குள்ளே எங்கே யூஸ் பண்ணாலும்
இங்கே என்ன வேரியபிள் நேம் வைக்கிறோமோ அதுதான் வந்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக வந்து நமக்கு யூஐயில் எலமெண்ட்ஸ் வந்து மாறும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா இன்னொரு h1 டேக் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அன்னோன் யூசர். இப்போ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கிறதுனால நமக்கு இந்த கண்டென்ட் தான் வந்து ஸ்க்ரீனில் தெரியும். இந்த இடத்துல வேல்யூவை நான் மாற்றுறேன், HTML அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும், இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகும். இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகும்போது எல் ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகிருக்கும். அதனால் ரிசல்ட்டுங்கிற வேரியபிளில் இந்த h1 டேக் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். நமக்கு ஸ்க்ரீனில் அன்னோன் யூசர் அப்படிங்கிற அவுட்புட் வந்து வந்திருக்கு. ஸோ இது ஃபஸ்ட்டு நம்மளோட கண்டிஷனல் ரெண்டரிங்கில் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி கண்டென்ட்டை டிஃப்ரெண்ட்டாக நம்மளால் காட்ட முடியும். அடுத்து டெர்னரி ஆப்ரேட்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். லெட் a = 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதோட ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காக லெட் b அப்படின்னு இன்னொரு வேரியபிள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ b = நம்ம ஏவோட வேல்யூ செக் பண்ணி இந்த இடத்துல டெர்னரி ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். a = 10. ஸோ ஏல 10ங்கிற வேல்யூ இருந்துச்சுன்னா the value of a is 10 இல்லைனா கோலன் வந்து வச்சுக்கிட்டு எல்ஸ் கண்டிஷன் வந்து கொடுக்கணும். இந்த இடத்துல the value of a is unknown. இப்போ இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு பிரேக் டேக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வேரியபிள் பியை வந்து ரெண்டர் பண்ணிடுவோம். இப்போ இது எப்படி ரன் ஆகுனா ஏவோட வேல்யூவை செக் பண்ணுறோம். ஏல 10 இருந்துச்சுன்னா இந்த பி வேரியபிளில் இந்த ஸ்ட்ரிங் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். சப்போஸ் ஏல 10 தவிர வேறு எந்த வேல்யூ இருந்திருந்தாலும் பியில் வந்து இந்த ஸ்ட்ரிங் தான் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ என்ன ஸ்ட்ரிங் ஸ்டோர் ஆகிருக்குமோ அதை நம்ம ஸ்க்ரீனில் ரெண்டர் பண்ணுறோம். இப்போ ப்ரௌசர் போனோம் அப்படின்னா the value of a is 10 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் வேறு வேல்யூ வந்து மாற்றுறேன். இப்போ 15 வச்சுருக்கேன். இப்போ ஸ்க்ரீன் போனோம்னா the value of a is unknown அப்படின்னு வந்திருக்கு. இதோட டெக்ஸ்ட் சைஸ் ஏன் சிறுசாக இருக்குது அப்படின்னா இதுக்கு நம்ம எந்த டேகுமே வந்து யூஸ் பண்ணல. இப்போ இந்த இடத்துல நம்ம h1 டேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். h1 க்ளோஸ் பண்ணிவிட்டேன். அண்ட் இந்த ஸ்ட்ரிங்கை எடுத்து இந்த h1 டேக்குள்ளே யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ இந்த இடத்துல நமக்கு h1 டேக் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த கொட்டேஷன்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் இந்த கொட்டேஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு h1 டேக் வந்து யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ ரன் பண்ணாலும் நமக்கு அதே அவுட்புட் தான் வந்து வரும். பட் டெக்ஸ்ட்டோட சைஸ் மட்டும் டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ h1 டேக் என்ன சைஸ் கொடுக்குமோ அந்த சைஸில் நமக்கு அவுட்புட் வந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எப்படி இந்த கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எப்படி கண்டென்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இது ரெண்டும் இல்லாமல் ஷார்ட் சர்க்யூட் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் ஒரு கண்டென்ட்டை காட்டணும். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படிங்கும்போது எனக்கு எந்த கண்டென்ட்டுமே காட்ட தேவையில்லை. அப்படிங்கும்போது நம்ம அந்த ஷார்ட் சர்க்யூட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இதே டெர்னரி கண்டிஷனை வச்சு நான் ஷார்ட் சர்க்யூட்டை வந்து மாற்றி எழுதுகிறேன். ஸோ லெட் c = a = 12. ஏல 12ங்கிற வேல்யூ இருந்துச்சுன்னா மட்டும் எனக்கு ஸ்க்ரீனில் ஒரு கண்டென்ட் வந்து காட்டணும். ஷார்ட் சர்க்யூட் மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம டபுள் அண்டு சிம்பிள் வந்து கொடுக்கணும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா என்ன டெம்ப்ளேட் வரணுமோ அது இந்த இடத்துல வந்து கொடுக்கணும். h1 ரியாக்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த சிங்கிற வேரியபிள் எடுத்து நம்ம ஸ்க்ரீனில் ரெண்டர் வந்து பண்ணணும். சியை வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ப்ரௌசர் போயிட்டு செக் பண்ணுவோம். இப்போ நமக்கு அந்த கண்டென்ட் காட்டலை. ஏன் காட்டலை அப்படின்னா ஏல வந்து 15 அப்படிங்கிற வேல்யூ வந்து இருக்குது. இப்போ ஏல இருக்கிற வேல்யூவை நான் 12ன்னு மாற்றிடுறேன். இப்போ ஸ்க்ரீன் வரும்போது நமக்கு ரியாக்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து தெரியுது. அப்போ இது கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த கண்டென்ட்டை காட்டும். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எந்த கண்டென்ட்டுமே வந்து நமக்கு காட்டாது. அப்போ ஃபால்ஸாக இருக்கும்போது இந்த சிங்கிற வேரியபிளுக்கு என்ன ஸ்டோர் ஆகுனா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல் வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணிடும். இப்போ நல் வேல்யூவை ஸ்டோர் பண்ணும்போது ஸ்க்ரீனில் எந்த ஸ்பேஸையும் எடுத்துக்காது, நமக்கு எரரும் வந்து ஜென்ரேட் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம எந்த கோடை வேணாலும் ஷோ அண்ட் ஹைட் வந்து பண்ணலாம். இதெல்லாம் எங்கே தேவைப்படும் அப்படிங்கும்போது யூசர் பேஸ்டு கண்டென்ட்டை நம்ம ஒரே காம்பனண்ட்டில் வந்து காட்ட போகிறோம், ஒரே பேஜில் வந்து காட்ட போகிறோம். அப்படிங்கும்போது இதெல்லாமே நமக்கு ரொம்ப தேவைப்படும்.
ஏன்னா இப்போ ஒரு பேஜில் ஒரு 4 கண்டென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த வெப்சைட்டோட ஓனர் வந்து பார்க்குறாருன்னா அந்த 4 கண்டென்ட்டுமே வந்து தெரியலாம். எம்ப்ளாயி பார்க்கும்போது அதில் ஒரு கண்டென்ட் தெரியக்கூடாதுன்னா அப்போ அவங்களோட யூசர் பேஸ்டு ரோலை வச்சு நம்ம எந்த கண்டென்ட்டை ஒரே பேஜில் காட்டணும் காட்டக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த மாதிரி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி எழுதிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரியாக்டாக கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரியாக்ட் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.